ஹாய், வணக்கம் மை டியர் மக்களே. எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம்னா, இவங்க ஏன் இன்னும் புலம்பி 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 தழுவிட்டு இருக்காங்க. அதான் முடிஞ்சு போச்சுல, அவங்க டோட்டல் எபிசோடே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சிஎம் பேசல, சிஎம் வாயை திறந்து பேசுங்க, எங்கள் அப்பா அழுவது கேட்கலையா? உங்கள் ஆட்சியில் எவ்வளவோ பொண்ணுங்க சின்ன வயசுலேருந்து கிழவி வரைக்கும், ஏன் அந்த நிலாவில் இருக்கிற கிழவியை மட்டும் தவிர மற்ற எல்லாரையும் மேட்ரு பண்ணி தள்ளினீங்கல்ல, அப்போ எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க. அதை நினச்சி தான் நீங்கள் கொஞ்சாவது உங்கள் ஈவு இறக்கணுன்னு இருந்தால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்களா? பண்ணல. இன்றைக்கி மட்டும் எப்படி புலம்பி தள்ளுறீங்க? சிஎம் வாயை திறந்து பேசுங்க சார், எங்கள் அப்பா அழுது கேட்கல. உங்கள் அப்பா அழுது எவன் ஏன் கேட்டான்? யாருக்கு தேவை உங்கள் அப்பா அழுது? உங்கள் குடும்பமே அழுதாலும் சரி, யாருமே அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இதில் வேறு இந்த இன்பிட்வீன் கேப்பில் இன்னொரு பொண்ணு, ஐயோ அந்த மேயர் புரியா பண்ணுற அட்டூழியங்கள் தாங்க முடியலடா சாமி. ஃபுட்போர்டில் தொங்குது, ப்ரோட்டோக்கால் என்னென்னு பற்றி பேசுது. அதுக்கு நிஜமாகவே இந்த பதவியை கொடுத்தது யார்? சரி, அதை விடுங்க. சில லூஸுங்க அது இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இனம் அந்த இனத்தோடு சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி தான் அது ஒரு விஷயம். ஆக்சுவலாக எல்லாம் ஓகே. இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஹி ஹஸ் காட் பெட்டர் ஜாப்ஸ் டு டூ. இந்த மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? மௌனமாக இருந்தாலும் நிறைய பல விஷயங்களை சாதிக்கலாம். ஏன் தெரியுமா? when you are silent, when you are on your own thing, you can work on so many concepts. ஏன்னா நீங்கள் கேட்குற தேவையில்லாத கொச்சத்தனமான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் காட் பெட்டர் ஜாப்ஸ் டு டூ in his tenure. So டிஎம்கே, திராவிடம் முடிஞ்சு போன கட்சி. உங்களோட டிஎம்கேக்கு இது ஒரு அப்ரிவேஷன் இருக்குன்னா பார்த்துக்கோ. ஏன் இன்றைக்கெல்லாம் பெருசாக கொடியெல்லாம் பிடிச்சிருந்தீங்கல்ல, சிஎம் பேசுங்க எங்கள் அப்பா அழுது. வேணா அசிங்கமாக வந்துடும் வாயில். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸோ வல்கர் லைக் யூ பீப்புள் இன் சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ மூடிட்டு போங்க, முடிஞ்சு போச்சுல. வேறு எதுனா என்ன சொல்லலாம்? ஸ்கூல் வாசலில் இழந்த பழம், மாங்காய், இல்லை வேர்கள் இதெல்லாம் விற்கிற வழியை பாருங்கள். இல்லையா, இருக்கிறத காசு வச்சு நிம்மதியாக மூடிக்கிட்டு இருக்கிற வழியை பாருங்கள். டோன்ட் எவர் ட்ரை டு ப்ரோவோக் சிஎம் விஜய். அவர் இப்போ எடுத்திருக்கிற ஆக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. நீங்கள் இதுக்கு மேலேயும் ப்ரொவோக் பண்ணீங்கன்னா உங்களை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கெல்லாம் அதில் நம்பிக்கை கிடையாது, அது வேறு விஷயம். பட் இதோ சொல்கிறேன், உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா இருங்க. ஓகே, உதவாக்கற நிதி.